நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சிக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் US இந்தியா டேரிஃப் சிச்சுவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம். ஒரு ஆண்டில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் அசட் கிளாஸ் ஆக ஒரு சொத்து வகை இருக்கும்போது நாம் அதை எப்படி பார்க்கணும்? அதுவும் மற்ற சொத்து வகைகளில் ரிட்டர்னே கிடைக்காத போது இந்த சொத்து வகையில் ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்னை ஒரே வருஷத்தில் பார்க்கும்போது நாம் அந்த சொத்து வகையை எப்படி பார்க்கணும்? அடிப்படையான சில கேள்விகள். அடுத்த வருஷமும் இதே ரிட்டர்னை நம்ம அந்த சொத்து வகையிலேயே எதிர்பார்க்கலாமா? இந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாத மற்ற சொத்து வகைகள் அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்குமா? அல்லது மற்ற சொத்து வகைகளில் ஏதாவது ஒரு சொத்து வகை அடுத்த வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா? அப்போது நாம் இந்த வருஷம் ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொத்து வகையிலேயே மறுபடியும் காசை போடணுமா? அல்லது மாறாக இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணாத வேற ஒரு சொத்து வகையில் பணத்தை போடலாமா? ஒருவேளை அடுத்த வருஷமும் இதே சொத்து வகை நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு முதலீட்டு முடிவுக்கு அடுத்த வருஷம் தயாராகணும்? அதை சார்ந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணுமா அல்லது வச்சுக்கணுமா அல்லது விற்கணுமா? இப்படி பல கேள்விகள் இன்னைக்கு ஒரு சொத்து வகையில் கேட்கப்படுதுனாக்கா அது தங்கம் தான். ஏன்னா இந்த வருஷம் தங்கம் மற்ற சொத்து வகைகளை எல்லாமே பங்கம் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. நான் தங்கத்தில் ஒரு வித்தியாசமான முதலீட்டு அணுகுமுறையை எடுத்தேன். நேரடியாக தங்கம் வாங்குவதையோ அல்லது ஜுவல்லரி ஆபரண தங்கம் வாங்குவதையோ நான் அந்த அளவுக்கு நம்பவில்லை. என்னுடைய தங்க முதலீடுகள் SGBயில் இருந்தது பர்சனலாக. அது இப்போ ரெடீம் ஆகி எல்லாமே போயிட்டுருக்கு. ரெண்டாவதாக பாட்டமில் நான் ஒரு ஜுவல்லரி ஸ்டாக் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கும் பீக் அவுட் ஆகிற ஒரு பாயிண்டில் நான் போட்ட கேப்பில் வெளியே எடுத்துகிட்டு இப்போ இருக்கிறது என்னுடைய ப்ராஃபிட் மட்டும்தான். மூன்றாவதாக மிக முக்கியமானது, ஏன்னா இதுதான் என்னுடைய ப்ரைமரி பெட் இன் கோல்டு. நான் கோல்டு மைனிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணேன். இது எல்லாமே குளோபல் கம்பெனிஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ஆனால் இதையும் நான் ஒரு ஃபண்டில் வாங்கினேன், வேர்ல்டு கோல்டு ஃபண்ட் அப்படின்னு. இந்த ஃபண்டை நான் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் வாங்கினேன். எதை எதிர்பார்த்தேன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கோல்டு ப்ரைஸை எதிர்பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RBI இந்த ஃபண்டு வாங்குறத தடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கூட US மார்க்கெட்டில் போயிட்டு NUGT அப்படின்னு ஒரு 3x மைனிங் ஃபண்டை நான் வாங்கினேன். நான் வாங்கின விலையெல்லாம் வந்து $35 $25. இன்னைக்கு நேற்றைய வணிகத்தில் $130 இருந்தது. ஸோ கோல்டில் வந்த ரிட்டர்னை விட எனக்கு இந்த மைனிங் ஃபண்ட்லேயும் இந்த NUGTலையும் ஃபார் ஹையர் ரிட்டர்ன் வந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோல்டு. ஸோ நான் கோல்டு அணுகின முறை இதுதான். இதனால தான் நான் அதை வந்து பங்கம் செய்யும் தங்கம்னு இந்த வீடியோக்கு டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா மைனிங்கில் பார்த்துருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் ஜுவல்லரியில் பார்க்க முடியாது, கோல்டில் பார்க்க முடியாது, எதுலேயுமே பார்க்க முடியாது. லாஸ்ட் 1 இயரில் 3 இயர் வியூ எடுத்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் ஹவ் டன் பெட்டர் தேன் மைனிங், பெட்டர் தேன் கோல்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சொத்தை எப்படி அணுகணும், அதில் எப்படி முதலீடு செய்யணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அந்த நுட்பங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான்
அந்த 3x ஃபண்ட் நான் சொன்னேன் இல்லையா, மைனிங் 3x, அதெல்லாம் டோட்டலாக வித்துட்டு தான் வெளியே போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கோல்டு ரேலியே கம்ப்ளீட்லி ஜியோபொலிட்டிக்கல்னு சொல்லும்போது அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு உலக அரசியலை எடுக்க போகிறது, அது முன்னெடுக்கும் அரசியலுக்கு அதனுடைய முக்கிய ட்ரேட் பார்ட்னர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. முக்கிய அப்படின்னு சொல்லும்போது 3 நாடுகளினுடைய நிலைப்பாடு இதில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. முதலில் சைனா. அமெரிக்காவுக்கு அதிக கடன் கொடுத்த நாடு சைனா. எப்படி கொடுத்துருக்காங்க? பொருளாக கொடுத்துருக்காங்க. அந்த கடனுக்கு என்ன இவங்க வாங்கியிருக்காங்க, அதாவது அமெரிக்காவுக்கு இவங்க குட்ஸ் விற்றுருக்காங்க இல்லையா, அந்த பணம் வருது அவங்களுக்கு. அதை இவங்க எங்கே வச்சுருந்தாங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரியில் நிறைய வச்சுருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அடுத்தபடியாக இந்தியா. நம்ம நிறைய டாலர் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ ஆர்பிஐயும் கொஞ்சம் டாலரை குறைச்சி மற்ற கரன்சிஸையும் கோல்டையும் ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில். கோல்டை ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணுற ஒரு நாடுனா அது ரஷ்யா. ஸோ சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகள் கோல்டு பிரைஸினுடைய டைரக்ஷனை தீர்மானிக்கக்கூடியவை. அதே போல் இந்தியா நுகர்வு சார்ந்த ஒரு நாடாக தீர்மானிக்கக்கூடியது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 கண்ட்ரீஸும் பையிங் சைடில் அமெரிக்கா கோல்டை வாங்க போகிறதில்ல. ஆனாலும் அமெரிக்கா தான் கோல்டு ப்ரைஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு தெரியும் நிறைய பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த நெரேட்டிவ் எல்லாம் என்னன்னாக்கா டாலர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும், டாலர் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா கோல்டு தான் உலகத்தோட கரன்சின்னு வந்துடும் அப்படின்னு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா பங்குச்சந்தை, அதை சார்ந்த மதிப்பீடுகள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இதுதான் என்னோடய ரீடிங். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூவை நம்ம பெடல் பண்ணுறது யூடியூபுக்கு வேணால் சரியாக இருக்கலாம், யதார்த்தத்துக்கு ஒத்து வராது. கோல்டுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, டாலருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடங்கள் ஒன்றின் இடம் கொஞ்சம் குறையலாம், இன்னொன்று கொஞ்சம் கூடலாம். ஆனால் ஒன்று அவுட் ஆகி இன்னொன்று தான் நிற்கும்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கனவு காணக்கூடிய ஒரு சினரியோ. அப்படி அந்த சினரியோ நடந்ததுன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்ம தாங்க முடியாத விளைவுகளாக தான் இருக்கும். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு டாலருக்கு மதிப்பே இல்லை அப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய வாங்கும் சக்தி போயிடும். வாங்கும் சக்தி போயிடுச்சுன்னா இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலேருந்து கார்மெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு, என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பொருளாதார தீவிரவாத சிந்தனைகள். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும் வளர்க்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணோம். ஐ லீவ் இட் டு யுவர் விஸ்டம். நான் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். கோல்டினுடைய இடம் அதிகரிக்கும், எஸ் நடந்திருக்கு. இங்கேருந்து அதிகரிக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி தான். அமெரிக்கா ட்ரேட் டீலை எப்படி அணுகிறாங்கன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். நிறைய நாடுகளோட இன்றைக்கி டீல் முடிஞ்சு போச்சு. முக்கியமான அந்த 2-3 நாடுகள் தான் பாக்கி. 2-3 நாடுகளின் பெயர்கள் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் முக்கியமாக டீல் போடணும். ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த யுக்ரைன் பார்ட்டை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம், அது கடைசி. பட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டீல் பேசிக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டீல்லாம் பேசி முடிச்சாச்சுனாக்கா மறுபடியும் யூஎஸோட வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா இதே வேகத்தோட சைனீஸ் கவர்மெண்ட் கோல்டை சப்போர்ட் பண்ணுவாங்களா, வாங்குவாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. இன்றைக்கி அமெரிக்கா என்ன கேட்குதோ அதை கொடுக்கக்கூடிய இடத்துல சைனீஸ் கவர்மெண்ட் இருக்குன்றதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்ல உதாரணம் டிக்டாக். டிக்டாக் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளம். இப்போ அதை அமெரிக்கன் ஓனர்ஷிப்புக்கு விட்டு கொடுக்குறேன்னு சைனா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சைனாவினுடைய தேவை தொடர்ந்து உலக வணிகத்தில் அவங்க இடம் நிலைக்கணும், முடிஞ்சால் வளரணும். எல்லா நெகோசியேஷனும் பேச்சுவார்த்தையும் முடிய வேண்டிய இடம் எங்கன்னாக்கா அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பிளேஸில் தான் முடியணும். மறுபடியும் வணிகமும் வர்த்தகமும் சீனாவோடு ஒரு புதிய பேலன்ஸோடு தொடங்கி உயர வேண்டும். இங்கேருந்து சைனீஸ் ட்ரேடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம்
பைப் ட்ரீம். நம்ம ஊரில் இன்னொரு பைப் ட்ரீமும் இருந்தது. அது என்னென்னா சைனா போயிடும், சைனா +1 எல்லாமே இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகும். இதுவும் நடக்க போகிறது இல்லை. அமெரிக்கா இந்த டாரிஃப் யுத்தம் தான் இது அகெயின்ஸ்ட் அதர் கண்ட்ரீஸ். இந்த டாரிஃப் யுத்தம் மூலமாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கனாக்கா, எல்லாருமே தங்க நாட்டில் வந்து வணிகம் செய்யணும்னா அதுக்கு தங்க நாட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தே ஆர் ரீசெட்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரேட். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரேடை ரீசெட் பண்ணும்போது இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி, நிறைய பாஸ்டரிங், இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒரு சண்டை போன்ற ஒரு சூழ்நிலை வருது, தள்ளு முள்ளு மாதிரி வருது, ஸ்டேல்மேட் வருது, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இது எல்லாம் தான் கோல்டு ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஒருவேளை இது எல்லாம் முடிஞ்சு டாரிஃப் எல்லாம் சுமூகமாக தீர்ந்துருச்சுனாக்கா இதே ட்ரெண்டில் கோல்டு ப்ரைஸ் ஏறும்ன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. பெஸ்ட் கேஸே கோல்டு ப்ரைஸ் இதே இடத்துல இருக்கிறது தான். பட் ஒஸ்ட் கேஸஸ் சடனாக கோல்டில் செல்லிங் கூட வரலாம். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அந்த ஈவெண்ட் இனிமேல் வராது அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் 2 நாளில் கூட விற்றுட்டு போகலாம். இதுதான் கோல்டில் பாஸ்ட் ட்ரெண்டில் நடந்திருக்கு. இந்த ரீசனுக்கு தான் நான் வந்து மைனிங் கம்பெனிஸை விட்டு என்னுடைய ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷனை விற்றுட்டேன். ஏன்னா NUGTங்கிறது ஹைலி ஸ்பெகுலேட்டிவ். $25 $130 வந்திருக்குன்னா அது ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் தான். படிப்படியாக நான் விற்றுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். வேர்ல்டு கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அதுலேருந்து எக்ஸிட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஈவெண்ட்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு பாயிண்டில் எக்ஸிட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ பேஷண்ட்டாக அதுக்கும் தயாராகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் கோல்டை பீக் டாலர் வேல்யூவேஷன் ஆஃப் த கோல்டு, பீக் டாலர் வேல்யூவேஷன் இன் ருபி டர்ம்ஸ், அதாவது ரூபாயின் மதிப்பு இருக்கிறதுலே குறைவான ஒரு சூழ்நிலை, டாலர் ரூபாய்க்கு எதிரான ஒரு உச்ச மதிப்பு, தங்க விலையில் உச்ச மதிப்பு, இந்த ரெண்டும் இருக்கும்போது கோல்டை போய் எந்த ரூபத்திலையும் வாங்கணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. தள்ளி போடலான்றது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸ். ஆனால் ஒரு விஷயம், இந்த வருஷம் கோல்டு மற்ற எல்லா சொத்து வகையும் பங்கம் பண்ணிடுச்சுங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. யாரெல்லாம் இதை வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னென்னா, கொஞ்சம் அவங்களுடைய கோல்டு எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டு மற்ற சொத்து வகைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஏன்னாக்கா டாரிஃப் டீல் வந்தாக்கா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரும், வளர்ச்சி மீண்டும் பல துறைகளில் திரும்பும். இதில் சில துறைகளில் வளர்ச்சி இதற்கு முன் இருந்ததை விட அதிகமாக வரும். அப்படிப்பட்ட துறைகளுக்கு நம்ம முதலீட்டு அலோகேஷனை கொடுத்தோம்னாக்கா, அந்த பணம் கோல்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா நிச்சயமாக இன்னைக்கு அதிக வளர்ச்சியை மதிப்பில் கொடுக்காத சொத்து வகைகள் நாளைக்கு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பையும் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ ஒரு பட்சமாக தங்கத்தை பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் டூம் சேயிங், அதாவது நாளைக்கு எல்லாமே காலி ஆகிடும், அவுட்டு காலி, இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கான நேரம் இது இல்லை என்று நினைக்கிறேன். அதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லா நேரத்துலையுமே இந்த கருத்துக்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய முடிவுகளுக்கு எல்லாம் பொறுப்பெடுத்துக்கொள்வேன். என்னுடைய முடிவுகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. யோசித்து முடிவெடுங்க, நல்ல முடிவெடுங்க, சேஃபாக இருங்க, இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.